நான் ஒரு ஷார்ட் பீரியட்ல தான் நான் இன்டர்வியூ செலக்ட் ஆனேன் ஆக்சுவலா. நான் ஒரு ஒரு மினிமம் ஒரு ஒரு 7 டேஸ் தான் எஃபர்ட் போட்டேன். அந்த 7 டேஸ் எஃபர்ட் தான் எனக்கு அந்த பிளேஸ்மெண்ட் கிடைச்சது. ஸோ சுதர்ஷனோட டாபிக் A to Z நான் ரிப்பீட்டடா பார்த்துட்டு இருந்தேன், ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தேன், எழுதிட்டு இருந்தேன். ஸோ இதெல்லாம் தான் என்னுடைய அந்த 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 கீ அந்த இன்டர்வியூக்கு வந்து எனக்கு சக்ஸஸ் வந்து ஒரு ஒரு இது பண்ணிட்டு ஒரு ஸ்டார்ட் பண்ணிட்டேன்னா அந்த எண்டு வரைக்கும் நம்ம அதை விடக்கூடாது. நம்ம சின்ஸ் நம்ம அதை ப்ராசஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். A to Z நம்ம கம்ப்ளீட்டா தரவா இருக்கணும். அதுக்கப்புறமா தான் நம்ம இன்டர்வியூக்கே போகணும். நான் அப்படி பண்ணல. நான் கொஞ்சம் கொஞ்சமா அரையும் படிச்சுட்டு போய் அப்பப்போ போய் இன்டர்வியூ அட்டன் பண்ணுவேன். ஃபெயிலியர் ஆயிட்டு திருப்பி போய் அப்படியே உட்காந்துருவேன். அப்படிதான் போயிட்டு இருந்தது. ஸோ அதுக்கப்புறமா நான் சரி ஓகே தென் அந்த ஒரு 1 வீக் எனக்கு ஒரு டைம் கிடைச்சது. எனக்கு ஆஃபீஸ்லயும் ஒரு வீக் நான் ஒரு லீவ் எடுத்துட்டேன், பிரேக் எடுத்துட்டேன். ஸோ இது நம்ம வேற ஜாப் போகணும்னு நான் மைண்ட் செட் முடிவு பண்ணிட்டேன். ஸோ அந்த ஒரு 1 வீக் நான் கண்டினியூஸ் எஃபர்ட் பை 24/7 அந்த கான்சென்ட்ரேஷன் ஃபுல்லும் அதுல தான் இருந்தது. ஸோ அதனால தான் என்னால் அந்த இன்டர்வியூ கிளியர் பண்ண முடிஞ்சது. அதுவும் இல்லாமல் சம் இன்டர்வியூஸ் வில் பி லைக் டெக்னிக்கல், மோர் டெக்னிக்கல். எனக்கு வந்து இன்டர்வியூ பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் டெக்னிக்கல் பிளஸ் மேனேஜ்மெண்ட் லெவல். ஏன்னா எனக்கு 10 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ்னால ஸோ எப்படி எப்படி சொல்றதுன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு டிப்ளாய்மெண்ட் வருதுன்னா நம்ம டேரக்டா பிக்யூபர்னட்டிஸ்ல போய் டிப்ளாய் பண்றோம். டெக்னிக்கலா சொல்றது பதில் அதை வந்து எப்படி ஒரு மேனேஜ்மெண்ட் லெவல் லைக் ஒரு சேஞ்ச் ரைஸ் பண்ணி அதை வந்து ப்ரீ ப்ராட்ல இருந்து ப்ராட் அந்த மாதிரி எக்ஸ்பெக்டேஷன்ல அவங்க என்ன எதிர்பார்த்தாங்க. நம்ம கான்ஃபிடென்ட்டா இருக்கணும். இன்டர்வியூல பேசும்போது மட்டும் பயப்படவே கூடாது. நம்மளுக்கு எது தெரியுமோ அது மட்டும் கான்ஃபிடென்ட்டா பேசணும். ஸோ லைக் எங்கேயுமே நம்ம ஸ்டக் ஆகக்கூடாது. அந்த ஸ்டக் ஆனாவே அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க இவன் படிச்சுட்டு வந்தவன்ட்டு. நான் என்னோட ஓவரால் ஸ்கில் செட் நான் என்னென்ன ப்ரீவியஸா பண்ணது அதெல்லாம் நம்ம ஆடட் அட்வான்டேஜா நம்ம சொல்லணும். மெயினா வந்து இன்டர்வியூல வந்து மினிமம் வந்து ஒரு ஒரு 15 to 20 minutes நம்ம பேசுற மாதிரி இருக்கணும். நான் ஃபர்ஸ்ட் இது பண்ணணும். அந்த 20 minutes நான் எழுதி வச்சுக்கிட்டேன். நான் என்னென்ன பண்ணேன், ப்ரீவியஸ் 9 years ஆஃப் இதுல நான் என்னென்ன அச்சீவ் பண்ணேன். ஐ மீன் நீங்க என்ன வேணா சொல்லலாம். நான் டீம் லீட் ஆக்சுவலா நான் டீம் லீடா தான் இருந்தேன் நான் ப்ரீவியஸ் கம்பெனி. அதை நான் சொன்னேன். டீம் லீட் என்னென்ன பண்ணீங்க, உங்க டீம் எப்படி நீங்க எடுத்துட்டு போனீங்க, அதெல்லாம் அப்படிலாம் அந்த 15 minutes அவங்க ஹோல்ட் பண்ண வச்சேன். ஸோ தட் அவங்க கேட்கறதுக்கு முன்னாடி நான் வந்து கொஞ்சம் நான் இது பண்ணிட்டேன், இதெல்லாம் பண்ணேன்ட்டு. அப்புறம் அவங்க மைண்ட் வந்து ஓகே இதுல இருந்து அவங்க அவங்க கொஸ்டினே மாத்திட்டாங்க ஆக்சுவலா அவங்க. இதுல இருந்து நீங்க என்ன பண்ணீங்க, இந்த 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 டீம்ல இருந்து எஃபெக்ட் என்ன பண்ணீங்க, எப்படி உங்க டீமை பில்ட் பண்ணீங்க, அந்த நிறைய விஷயங்கள் வந்து இருந்தது. ஸோ அப்படிதான் அந்த 20 minutes வந்து நீங்க ஹோல்ட் பண்ணி வைக்கணும். லைக் அவங்கள பேச விடாம நீங்க பேசுனீங்கன்னாவே ஸோ அவங்களோட மைண்ட் செட் வந்து மாறிடும். ஓகே இவர் நிறைய விஷயம் தெரிஞ்சிருக்கு. நீங்க நீங்க பேசுறத வச்சுதான் அவங்களுக்கு அடுத்த கேள்வியே அவங்க வருமே ஆக்சுவலா. ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டே இருங்க. நீங்க ஃபெயிலியர் ஆகுறத பத்தி நம்ம இது பண்ண வேண்டியதே இல்லை. நம்ம ஃபெயிலியர் ஆகும்போது தான் நம்ம லேர்ன் பண்ணுவோமே. நம்ம எங்க தப்பு பண்ணோன்றத நம்ம இது பண்ணலாம். நான்லாம் என்ன பண்ணுவேன், நான் இன்டர்வியூ அட்டன் பண்றதுக்கு முன்னாடி போன்ல வந்து நான் ஆஃப் ஆஃப் மோட்ல வந்து நான் லவுட் ஸ்பீக்கர்ல தான் பேசுவேன். என் லேப்டாப் நல்லா இதாக தான் இருக்கும். ஸோ நான் வந்து நான் பேசுறதே நான் இது பண்ணி பண்ணேன்.